லப்பர் பந்து வந்து யாருமே இது ஜாதி படம்னு சொல்ல மாட்டாங்க. ரஞ்சித்தும் மாரி செல்வராஜுமே ரெண்டு பேருமே அவங்க இன மக்களுக்காக போராடுறேங்கிற பேரில் சில விஷயங்களை திணிக்க முற்படுறதும் யதார்த்தமாக நடைமுறை வாழ்க்கையில் நடந்த விஷயத்த அப்படியே எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஜாதிய படங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது எடுக்கிறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் இது வந்து சமுதாயத்துக்கு ஆபத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆபத்து தான் சார். முதல்ல மனுஷனை பார்த்தாலே அது ஒரு மிகப்பெரிய உயர்வு தான் சார். அதில் என்ன சார் ஜாதியை வந்து இவங்க அது அரசாங்கத்தோட பதிவேட்டில் ஜாதி அப்படிங்கிற ஒரு காலத்தை நீங்கள் நீக்கிறாத வரைக்கும் இங்கே ஜாதி அப்படிங்கிறது தொன்று தொட்டு வந்துக்கிட்டு தான் சார் இருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதியில் ஏற்கனவே தமிழ் சமுதாயம் ஜாதிகளால் வேறுபட்டு இருக்கிறது. அவற்றை அரசியல் கட்சிகள் தங்களுக்கு பயன்படுத்தி கொண்டு மேலும் மேலும் வளர்த்து கொண்டிருக்கின்றன. இதற்கு இடையில் தற்போதைய தமிழ் சினிமா ஜாதி அடிப்படையில் பல படங்கள் வந்து அவற்றில் எண்ணெய் ஊற்றி மேலும் மேலும் எரிய வைக்கிறது. இது சரிதானா? உண்மையிலே தமிழ் சினிமாவில் காட்டப்படும் ஜாதிய பாகுபாடுகள் உண்மையிலே நடக்கிறதா என்பதை சினிமா ஆய்வாளர் சிவபாலனிடம் கேட்பவர். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ் சினிமா நல்லா போயிட்டே இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவர் மகன் 90க்கு முன்ன, அப்புறமா வீரமாண்டி, அப்புறமா நல்லா போயிட்டே இருந்தது. இப்போ வந்து ரஞ்சித், மாரி செல்வராஜ் இவங்க வந்து தமிழ் சமுதாயத்தையே சீரழிக்கிற மாதிரி படம் எடுக்கிறாங்க சார். சார் அது உண்மையா இல்லையா? இல்லை சார், அவங்க தமிழ் சமுதாயத்தை சீரழிக்கிற மாதிரி படம் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஒற்றை வார்த்தையில் சொல்லிட முடியாது. அவங்க ஜாதி படம் எடுக்கிறாங்க, அதில் ஜாதியத்தை திணிக்கிறாங்கன்னு வேணா சொல்லலாம். ஆனால் இதனால் தமிழ் சமுதாயமே கெட்டு போச்சா அப்படின்னா என்னுடைய பார்வையில் கெட்டுலாம் போகலை சார். பொய் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உண்மை அடுத்த வீட்டுக்கு போகிறதில்ல, பொய் வந்து ஊரே சுற்றிடுவாங்க. அப்படிதான் சார் சினிமா. அப்போல்லாம் இல்லை, புரியுதா? ஏன்னா பொய்களின் உருவாக்கம் தான் சினிமா, கற்பனை உருவாக்கம் தான் சினிமா. உண்மையிலேயே இப்போ தமிழ் சமுதாயம் சீரழிஞ்சிருக்கா? குறிப்பாக அவர்கள் சொல்கின்ற சமுதாயம் அவர்களை விட மேம்பட்ட சமுதாயம் அப்படி நடத்துகிறாங்களா? இல்லை. நாம் இந்த இதில் 2 ஆங்கிளில் யோசிக்க வேண்டியது இருக்குது. இப்போது ரஞ்சித்து மாரி செல்வராஜ் மட்டும்தான் ஜாதிய படங்கள் எடுக்கிறாங்களா? சார் அவங்க தான் சார் தமிழ் சினிமாவை சீரழிச்சவங்க சார். இப்போதைக்கு அவங்க ஆரம்பித்து வச்சுருக்காங்க சார். ஆமாம், அவங்க ஆரம்பித்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த வாரம்ல ஒரு 3 படம் ஜாதியம் சார்ந்த படங்கள் தான் வந்திருக்கு. பந்து, லப்பர் பந்துன்னு ஒரு லப்பர் நந்தன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து சேக்குவாரான்னு சத்யராஜ் படம் இருக்கு. இந்த 3 படங்களுமே ஜாதியம் சார்ந்த படங்கள் தான். ஏன்னா லப்பர் பந்து வந்து யாருமே இது ஜாதி படம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா உள்ள நம்மளா புரிஞ்சுக்கலாம் ஜாதிய படம்ட்டு. அது எல்லாத்தையுமே எப்படின்னா வெறும் ஜாதியா மட்டும் நம்ம சொல்ல வேண்டியது, சில இடங்களில் சில உண்மைகளை சொல்ல வேண்டியது இருக்கு. அப்படின்னா அந்த இடத்துல ஜாதியை சொல்லணும் அப்படின்னா சொல்லித்தான் ஆகணும். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற வாதத்தில் நான் எங்கே வந்து முரண்படுறேன் அப்படின்னா, ரஞ்சித்தும் மாரி செல்வராஜுமே ரெண்டு பேருமே அவங்க இன மக்களுக்காக போராடுறேங்கிற பேரில் சில விஷயங்களை திணிக்க முற்படுறதும் யதார்த்தமாக நடைமுறை வாழ்க்கையில் நடந்த விஷயத்த அப்படியே எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இங்கே அந்த வித்தியாசத்தை யாருமே பார்க்குறது இல்லையே. இது அவங்க சமுதாயம்தான் இன்னும் அடுத்த சமுதாயம் வந்து சீரழிக்கிற மாதிரி காட்டுறாங்கள. உண்மையில் அந்த சமுதாயம் அவங்க சேர்ந்த சமுதாயத்தை சேர்ந்த படம் எடுக்கிறவங்க படம் வெளியே வருது, அதை வெற்றி படம் ஆக்குது யார் சார்? அவங்க சொல்கிற சமுதாயமாக வெற்றி படம் ஆக்குது. மற்ற சமுதாயம் போய் பார்த்து தானே அது வெற்றி படமாக்குது. ஏன் இந்த ரஞ்சித்துக்கும் மாரி செல்வராஜுக்கும் புரியல சார்? இப்போது ரஞ்சித்து மாரி செல்வராஜும் அடிப்படையில் எடுத்த படங்கள் எல்லாமே வெறும் ஜாதியை மட்டும் எடுக்கல. பரியரும் பெருமாள்ங்கிறது ஒரு யதார்த்தமாக ஜாதியத்தினால எப்படி ஒரு மனிதன் பாதிக்கப்படுறான், அவனுடைய வலி என்னன்னு சொன்னதுனால அந்த படம் ஓடிச்சு. அதுக்கு அடுத்த படங்கள் தனுஷ்னால ஓடிச்சு. எல்லாமே ஜாதியம் சார்ந்துலாம் ஓடலை. இப்போ இல்லை, தமிழ்
சினிமாவே ஜாதி சார்தானே ஓடுது. இப்படிதான் தமிழ் சமுதாயம் இருக்குது சார். இல்ல நீ வந்து ட்ரெண்ட் இருந்தா நீ பணம் சம்பாதிக்கிறதா இருந்தா அதனால தமிழ் சமுதாயத்தை ஒழிக்கிறதா? அது நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு. இப்போது மக்கள்கிட்ட நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. முன்னாடிலாம் வந்து வெறும் அந்த டெவில் ஸ்டோரிஸு பேய் படமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு, பேய் கலாச்சாரமாக இருந்துச்சு, நிறைய பேய் படங்கள் வந்துச்சு. அப்புறம் காமெடி ஸ்டோரிஸாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இது மாதிரி இது ஒரு ஜாலிய ஸ்டோரி. இந்த காலகட்டங்களில் இதை வச்சா தான் கல்லா கட்டும் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. இடையில விவசாயம் சார்ந்த படங்களாக வந்துக்கிட்டே இருந்துச்சு, இப்போ ஜாதியம் சார்ந்த படங்களாக வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஜாதிய படம் அது இதுங்கிறதுலாம் ஒரு விஷயம் தெரியல. ஃபேஸ்புக்லேயும் சோஷியல் மீடியாலையும் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன வேணாலும் பேசணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதில் வந்து சில கருத்து திணிப்புகள் இருக்கே தவிர ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நீங்கள் வந்து குற்றம் சொல்கிறது தவிர. ஒட்டுமொத்த சமுதாயத்தை சீரழிக்கிறாங்க இந்த பா ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும். இல்லை சார், அவங்க படம் ஏதாவது ரெண்டு சமுதாயமும் சேர்ற மாதிரி எடுத்துருக்காங்களா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்கள விட மேல் மட்டம் இருக்க சமுதாயம் ரொம்ப கீழ்த்த. அது உண்மைதான். இப்போத்து இருக்குதா? இல்லை, அது முன்னாடி நடந்த கதையில தான். இப்போ மாரி செல்வராஜோட படங்கள் எடுத்துங்க. இப்போ சமீபத்தில் வந்து வாழை படத்தில் அவர் வந்து அவருக்கு ஒரு தாய்க்குண்டான வழியை பற்றி பேசுகிற இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட்டை பற்றி அவர் பேசுகிறாரு. அதில் அவரே மேடை ஏறி ஒத்துக்கிட்டார். ஒரு நல்ல இயக்குனருக்கு அழகு என்னென்னா, ஆமாம் அன்னைக்கு வந்து நிறைய முஸ்லீம் இன மக்களும் வந்தாங்க, மற்ற மதத்தினரும் மற்ற ஜாதியினருமே தான் அதில் இறந்தாங்க, வாழை சுமக்கும் போது வந்தாங்க, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனாலும் இந்த கதை வந்து எனக்கு என் அம்மாவுக்கான கதை, அதில் இந்த ஒரு விஷயத்த நான் புகுத்தினேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. நீங்கள் அவர் என்ன சார் ஒத்துக்கிறது? அவரே திருடி தான் அந்த படத்தை எடுத்தார். அது தர்மனுடைய ஸ்டோரி வாழையடி. அவர் சாகித்ய அகாடமி அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அந்த அதில் திருடி தானே எடுத்திருக்காரு மாரி செல்வராஜ் சார். ஒரு வாழை அப்படின்னு ஒரு கதை நீ வந்து என்னுடைய பயோகிராஃபின்ட்டு நீ பட்டம் அடிச்சுக்கிறீல்ல, தமுக்கு அடிச்சுக்கிறீல்ல, எப்படியாவது கொஞ்சமாவது ஏதாவது இருக்கு அவருக்கு? சார் நீங்கள் சொல்கிற மாதிரி எப்படின்னா, 2ஆம் உலகப் போரை சார்ந்து இந்த உலகத்தில் ஏகப்பட்ட சினிமாக்கள் வந்திருக்கு சார். 2ஆம் உலகப் போர் அப்படிங்கிற ஒரு பேக்ட்ராப்பில் அவங்க என்ன வேணாலும் கதை பின்னல்கள் பண்ணலாம். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் பாடம் நடத்துகிறாருன்னா அங்கே இருக்கிற 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரே மாதிரி தான் பாடம் நடத்துவார். அவன் கிரகிச்சுக்கிறத வச்சு தான் அந்த பாடம் எப்படி போகுது, அவனுக்கு கற்பனை எப்படி வருதுங்கிறத பொறுத்து தான் அது அவுட்புட்டாக வரும். அப்படி இருக்கும்போது இது எப்படி தர்மனுடைய கதை தான் மாரி செல்வராஜ் வந்து அவர் தான் உண்மையாக சொல்லியிருக்காரு. என்கிட்ட கேட்காத எடுத்து இருக்காரு. நான் சொல்றதெல்லாம் அது அப்படியே இருக்குன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இல்லை, அது வந்து அவரே ஃபேஸ்புக்லேயே வந்து தர்மனோட கதை படித்தேன், அந்த கதை நல்லா இருக்கு, நீங்களும் படிங்கன்னு அவரே மாரி செல்வராஜ் ஃபேஸ்புக்கில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காரு. சார் எப்பயாவது ஒரு திருடன் நான் தான் திருடன்ட்டு ஒத்துருக்கானா சார்? நான் திருடன் தான் சொல்லுவான். அதுவும் இந்த சினிமாக்காரன் திருறானுங்க பாரு, அப்படி திருறான். அப்படிலாம் இல்லை சார். நம்ம எல்லாத்தையுமே ஒரு கட்டமைப்புக்குள்ளேயே வந்து நம்ம பார்க்குறோம். ஜாதிய படங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது எடுக்கிறாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் இது வந்து சமுதாயத்துக்கு ஆபத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆபத்து தான். ஆனால் இப்போ அந்த சமுதாயத்துக்கு இவங்க எதனா செய்கிறாங்களா? அது வந்து ஒரு அரசியல் வல்லுநரான பார்வையில் தான் சார் நம்ம சொல்ல முடியும். இப்போ ஒரு சினிமா விமர்சகராக நான் என்ன தெரியுமா சொல்ல வருவேன், அவங்க வந்து இந்த மக்களுக்கு நல்லது சொல்கிறாங்களா செய்யலையா அப்படிங்கிறது அடுத்த ஒரு விஷயம். அவங்க என்னென்னா, நாங்கள் பட்ட வழியில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அந்த ஜாதியம் அதனால எவ்வளோ பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. இந்த முன்வைக்கிற ஒரு விஷயத்த வந்து நாம் எப்படி வந்து இவங்க இதில் செய்கிறாங்களா, ஏன் வந்து மக்களுக்கு நல்லது செய்யலையா அப்படிங்கிற இது ஒரு படத்தில் மக்களுக்கு அவங்க சமுதாயத்தையே அவங்க செஞ்சுருக்காங்களா? உண்மையில் உங்களுக்கு தெரியுங்களா, அவங்க சமுதாயத்தை சேர்ந்து அவங்க சமுதாய பெண்களே காதலிக்க மாட்டாங்க. அது தெரியுமா? அது தெரியுமா? அவங்க சமுதாயத்தை சேர்ந்து ஆமாம். ஏன்னா அதர் சமுதாயம், அதாவது உயர் ஜாதி, இது கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற ஜீவோ பிரகாரம் அதில் ஃபார்வேர்டாக இருக்கிற சமுதாயத்தை சேர்ந்தவ காதலித்து கல்யாணம் பண்ணிட்டு போனால் அந்த சமுதாயத்தை நான் தான் பெரிய ஆளுன்ட்டு அந்த ஒரு இது கல்ச்சர் இருக்குன்னு தெரியுமா அவங்க இதில்? எனக்கு நிஜமா இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் ஜீவோ இப்படி ஒரு பாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற இல்லை ஆஹா, ஜீவோ ஷெட்யூல் பிரகாரம் பிசி, ஓபிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஃப்சிலாம் வருது இல்லை? அதில் இந்த எஸ்சியாக இருக்கிறவங்க ஒரு எஃப்சியாக இருக்கிற அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, சரி பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவங்க சமுதாயத்தில் தன்னை உயர்வாக பார்ப்பாங்க.
அப்படின்ட்டு ஒரு கல்ச்சர் இருக்கு. முதல்ல எனக்கு வந்து நான் அடிப்படையில் சினிமா விமர்சகர். எனக்கு வந்து இந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் ஜாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து ஒரு தவறான வார்த்தையாக தான் நாம் யோசிக்கணும். நான் ஜாதின்னு சொல்ல, அந்த சமுதாயம் தான் சொல்கிறேன். சரி, அந்த சமுதாயம் நீங்கள் தான் ஜாதின்னு சொல்கிறீங்க. சரி, இப்போ ஃபார்வர்டு கம்யூனிட்டிஸு நீங்கள் சொல்கிற SC ST பேக்ரவுண்டு எல்லாமே வந்து இங்கேருந்து இங்கே அப்கிரேட் ஆகணும்னா அவங்க வந்து உயர்வாக மதிக்கும் அப்படிங்க சார். முதல்ல மனுஷனை பார்த்தாலே அது ஒரு மிகப்பெரிய உயர்வு தான் சார். அதில் என்ன சார் ஜாதியை வந்து இவங்க இப்படி இல்லை, அவங்க தானே சொல்கிறாங்க. அவங்க தானே சொல்றாங்க. அவங்க அந்த மாரி சொல்ற பா ரஞ்சித்னு சொல்றாங்க. அவங்க எங்களையும் மனுஷனா பாருங்க, எங்களுக்கு இந்த சமுதாயத்துக்குள்ள ஒரு அப்படி இல்ல, அப்படி சொல்றது இல்ல. இல்ல, மற்ற சமுதாயங்களை எங்களை இப்படிதான் நடத்துது, இப்படிதான் நடத்திட்டு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மற்ற சமுதாயம் எங்களை இப்படிதான் நடத்துது அப்படிங்கிறத அவங்களுக்கு நான் ஓப்பனா சொல்றேன். இதே மாரி செல்வராஜ், இதே பா ரஞ்சித்தும் இந்த மற்ற சமுதாயம்னு சொல்றவங்க எந்த சமுதாயத்தினர்ன்றது எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? எங்கேயாவது இந்த சமுதாயத்தினர் அப்படின்னு எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இல்ல. ஆனா அவங்க எடுக்கிறதுலாம் எப்படி இருக்கு? தங்களான என்ன சார்? தங்களான என்ன? தங்களான்ல வந்து ஒரு ஜமீன்தார், ஒரு கற்பனை கதை. மாமன்னன் என்ன? மாமன்னன்ல ஏன் சார் எந்த பிள்ளைக்கு தான் சார் கோவம் வரும்? அவன் எந்த ஜாதியா இருந்துட்டு போட்டோம். நான் கேட்கிறேன். இல்ல இல்ல, இப்படிதான் வருது. இல்ல, சின்ன பையன் தூக்கி வளர்த்த பையன் கிட்ட இன்னொரு பையன் நிக்கிறான். அவங்க பையன் கிட்ட அப்பாவை நிக்க சொல்லிட்டு பையனை உட்கார சொன்னா எந்த ஒரு பிள்ளையா இருந்தாலும் கோவம் வரும் சார். அதுல நம்ம ஏன் வந்து அதுல ஜாதிய திணிப்புன்னு உள்ள சார்? அது அப்ப இருந்து இப்ப இருக்குதா? இது இன்னுமான சில இடங்கள்ல கிராமங்கள்ல இருக்கத்தானே செய்யுது. அதே மாதிரி நீ சொல்றதானே இப்படிதான் இருக்குது, எங்களை இப்படிதான் நடத்துறாங்க. உங்க மனசுக்குள்ளேயே உங்களையே தாழ்வா நினைக்கிறீங்க. அப்படி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த பாயிண்ட் கரெக்டு. இந்த தாழ்வை நினைக்கிறீங்கன்ற இந்த விஷயத்தில் நீங்கள் லப்பர் பந்துன்னு ஒரு படம் பாருங்கள். இந்த லப்பர் பந்துங்கிற அந்த படத்தோடைய கதையே வந்து ஒருத்தன் சாதாரண கிரிக்கெட் விளையாடாமல் அவனை வந்து ஒதுக்குற ஒருத்தன், அவன் வந்து நிறைய இடங்களில் தோத்து அவங்களுடைய சாதியும் சரி, சமூகத்தையும் சரி, சமூக நீதியும் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து அவங்க புகுத்துறான். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை புகுத்தும் போது நம்ம வெறும் மாரி செல்வராஜ், ரஞ்சித் இவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுக்கிறாங்க. அவங்க தான் சார் அதுக்கு தீனி போட்டவங்க. ஆமா சார், அவங்க தான் சார். தமிழ் சினிமா நீ நல்ல கதை எடுத்து இல்ல. இப்ப எப்பயுமே தமிழ் சினிமா எது ட்ரெண்ட் ஆடுதோ அது பின்னாடி தான் ஓடுவாங்க. அது டவுன் ஆகிறதுக்கு, ஃபெயிலியர் ஆகிற வரைக்கும் அது பின்னாடி வருங்க. நீங்க தானே துவக்கி வச்சிங்க சார். அவங்க தான் தெளிவாக சொல்கிறாங்களே, நாங்கள் இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுப்போம், நாங்கள் ஜாதிய வன்முறைகள். சார், வெற்றிமாறன் எடுக்கிற படங்கள் எல்லாமே ஜாதிய படங்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அதுவும் தான். அதில் மட்டும் ஏன் நம்ம வெற்றிமாறன்? ஆனால் அவர் வந்து அப்படி கிடையாது. அவருடைய இது வேற. இவங்க 2 பேர் தான் தங்கள் சமுதாயம் இந்த தமிழ்நாட்டில் மிக கீழ்த்தரமாக நடத்துதுன்ட்டு அவங்க தான் சார் பதிவு பண்ணுறாங்க. சில ஜாதி கட்சிகள் இருக்கும்போது சினிமாவில் சில நேரங்களில் ஜாதியம் சார்ந்த விஷயங்கள் பேச வேண்டியது கட்டாயத்தில் இருக்கும்போது அவங்க பேசுகிறாங்க. அது சரி தவறு அப்படின்னு விமர்சனம் பண்ணுறது மக்களோட கையில் இருக்குது சார். இப்போது ஜாதியில் இருக்க ஒரு அரசியலுக்குள்ளே ஜாதி கட்சியெல்லாம் இல்லாமல் இருக்கத்தானே செய்யுது. அது மாதிரி ஏன் இவங்க பண்ணுறதுனால தான் ஒட்டுமொத்த சமுதாயமும் பாதிக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆமாம், அப்படிதான் சார். இது அப்படிதான் இருக்குது. அவங்க கொண்டு போகிறது அப்படி தான் இருக்குது. சரி, பா ரஞ்சித் ஒரு இசைக்குழு நடத்துறாருல்ல, நீலம்ன்ட்டு. அதுல மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களா? உண்மையில அதுல வந்து நம்ம தமிழ் கல்ச்சர் பிரகாரம் அவங்களுடைய உடைய பார்த்துருக்கீங்களா சார்? அவங்களுடைய உடை எப்படி தெரியுமா இருக்கு? இல்ல இல்ல, அவங்க உடைய எப்படிதான் மேற்குத்தி மாதிரி வெள்ளைக்கார கோட் ஷூட் போடுற மாதிரி அதுதான் போட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னா ஏன் நீங்க வந்து வேட்டி சட்டை போடக்கூடாதா? நீங்க என்ன இதுவா? அப்பன்னா தம் மனசுக்குள்ளேயே தாழ்வு மனம் பாருங்க, இப்படியாவது தன்னை இது காட்டுறாங்க. ஆடையில என்ன சார் இருக்கு? இல்ல சார், ஆடையும் ஆள் பாதி ஆடை பாதி சார். சரி சார், அவங்க என்ன மாதிரியான ஒரு மேற்கத்திய ஆடை கூட அணிஞ்சுக்கிட்டு போட்டோம். அவங்களுடைய திறமையை தானே நம்ம இங்க கருத்துல எடுத்துக்கிறோம். எது அவங்களுடைய பாட்டுகள் எப்படி இருக்கு, எப்படி அவங்க பா ரஞ்சித் எப்படிலாம் கொண்டு போறாரு. இப்போ நீங்க வந்து ஒரு இந்த சமுதாயத்தை சார்ந்தவன் சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயத்தை சொல்லும் போது நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் சொல்றதுல என்ன தவறுன்னு கேட்கிறேன். சரி, நாங்க வந்து இந்த சமுதாயம் தமிழ் சமுதாயம் ஜாதியிலிருந்து விடுபடணும்ட்டு நினைக்கிறோம் சார். அது நீங்க வந்து ஜாதியை வந்து உங்க மனசுக்குள்ளே நீங்களே ஏன் தாத்திக்கிறீங்க? அது அரசாங்கத்தோட பதிவேட்டில் ஜாதி அப்படிங்கிற ஒரு காலத்தை நீங்க நீக்கிறாத வரைக்கும் இங்க ஜாதி அப்படிங்கிறது தொட்டு வந்துகிட்டு தான் சார் இருக்கும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. காதல்னு ஒரு படம் சார் பாலாஜி சக்திவேல் எடுத்திருப்பாரு. அது வரைக்கும் அந்த ஒரு படத்துல ஜாதிங்கிற ஒரு விஷயம் இன்னுமே தெரியாது. கிளைமேக்ஸ்ல நீ என்ன ஜாதின்னு கேட்கும்போது அந்த படம் உருவெடுக்கும் பாருங்க. காக்கா குருவிக்கு ஒரு ஜாதி இருக்கு, கொக்கு மைனாக்கு ஒரு ஜாதி இருக்கு, அது மாதிரி மனுஷனுக்கு ஒரு ஜாதி இருக்கு, நீ என்ன ஜாதிடான்னு அப்படி பிடிச்சி இழுக்கும்போது தான் அந்த படத்தோட டோனே மாறுது.
அப்போது காக்கா குருவி இனங்கள்னு நம்ம பிரிக்கும் போது மனிதனுக்குள்ளேயும் இருக்கிற இந்த ஜாதியத்தையும் வகைப்பாடுகளையும் நம்ம பிரிக்கும் போது இதில் என்ன தவறு இருக்குது? அவங்க ஒடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவங்க பிரதிபலிக்க முயற்சி பண்ணுறாங்க. அதில் சில தவறுகள் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். சில கருத்துக்களில் திணிக்கிறாங்க, அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதனால ஒட்டுமொத்த சமுதாயமும் இவங்களால தான் பாதிக்குது, இவங்களால மட்டும்தான் பாதிக்குதுன்னு சொல்லி அந்த தான் சேர்ந்த சமுதாய மக்களை கெடுக்கிறாங்கல்ல. ஆமா ஆமா, நம்மளை இது மாதிரி கீழ்படுத்தி இருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. மற்ற சமுதாயத்தை அவங்க நண்பரா பார்ப்பாங்களா? சரி, ஒரு விரோதியா தான் பார்ப்பாங்க. விரோதியா தான் பார்க்கறாங்க. நீங்க அப்படிதான்டா நீ பார்க்கணும். நம்ம சமுதாயம் மக்கள் மற்ற சமுதாயத்தை நம்ம விட அவனை விரோதி தான் பார்க்கணும், நண்பனா பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. சார், இங்க சமூக நீதிக்காக போராடியவர் பெரியார். ஆனால் சமூக நீதிக்காக போராடிய பெரியாரை வந்து இங்கே பாதி பேர் வந்து அவங்களோட படத்தோட லிஸ்ட்லேயே தூக்கி போட்டுட்டு மற்றபடி தேசிய தலைவரான அம்பேத்கரை வந்து ஜாதிய தலைவராக இங்கே முத்திரை குத்தி வச்சுட்டாங்க. சரிங்களா? இங்கே ஒவ்வொரு கட்சியிலையுமே கூட பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர், அவர் ஒரு ஜாதிய தலைவர் ஆக்கிட்டாங்க. காமராஜர் ஒரு தேசிய தலைவர், அவரையும் வந்து ஒரு ஜாதிய தலைவர் ஆகிட்டாங்க. வாவுசி வந்து ஒரு தேசிய தலைவர், அவரையும் ஒரு ஜாதிய தலைவர் ஆக்கிட்டாங்க. பசும்பொன் முத்துராமலிங்கத்தவர் ஒரு தேசிய தலைவர், அவரையும் ஒரு ஜாதிய தலைவர். குற்றப்பரம்பரை சட்டத்துக்காக அவர் போராடும் போது வந்து வெறும் இந்த மக்கள் மட்டும்தான் போராடினாங்களா? இல்லை, இருக்கிற ஒட்டுமொத்தமாக பல வேறுபட்ட சாதிகளுக்காக போராடினவர் பசும்பொன் முத்துராமலிங்கத்தை. ஸோ இவங்க எல்லாத்தையுமே மனித மக்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஜாதிய தலைவராக சுருக்கும் போது இப்போ இவங்களால வேற வழி இல்லை சார். இதை உடைச்சிட்டு நீங்கள் எப்படி வெளியில் வந்து மற்ற சாதிகளுக்கும் இணக்கமாக பழகணும் அப்படின்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும் சார்? அப்படிதான் சார் கொண்டு போகணும். அதுவும் சினிமா வந்து அப்படிதான் சார் கொண்டு போகணும் சார். சினிமாவில் ஒரே கதையை திருப்பி திருப்பி பார்க்க முடியாது சார். நீ ஒரே கதை தானே நீ எடுத்துட்டு இருக்கீங்க. அதே அப்படிதான் ரஞ்சித் அப்படிதான் எடுத்திருக்காரு, மாரி செல்வராஜ் அப்படிதான் எடுத்துட்டு இருக்காரு. அவங்க இருந்து வெளியில இருந்து எது வந்து நீங்க ரஜினி வச்சு எடுத்த ரஞ்சித் ரஜினி வச்சு காலாவும் அப்படிதான் எடுத்தாரு. தன்னுடைய ஜாதியை கொண்டு வந்து நிறுத்துறாரு இல்ல சார். இல்ல, அந்த ஜாதி என்ற வட்டத்திலிருந்து அவங்க வெளியே வரலையா சார்? ஒரு நல்ல படமா கொடுக்க ஏன் முடியல? தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை அழிச்சிருக்காங்க சார். நீங்க இப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க கேபில உண்மையிலே தமிழ் இண்டஸ்ட்ரி அழிச்சது இந்த ரெண்டு பேர் தான் சார். இப்ப ரஞ்சித்தும் மாரி செல்வராஜ் தவிர வேற யாரும் இல்லை. அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக மக்களிடையே அவங்க சமுதாயம் சேர்ந்த மக்களையே மற்ற சமுதாய மக்களை விரோதிகளை பாருங்கள். இப்போ இந்த நடிகர் ரஞ்சித்னு ஒரு ரஞ்சித்ல நடிகர் ரஞ்சித் கவுண்டம்பாளையன்னு ஒரு ஜாதிய படம் எடுத்தாரு. அது தூண்டி விடுறது இல்ல, அது தூண்டி விடுறது இல்ல, அது தூண்டி விடுறது இல்ல. அப்படிதானே எடுக்க சொல்றீங்க, அப்படிதானே எடுக்க சொல்றீங்க. நல்லா போயிருது தமிழ் சினிமா, இப்படிதானே ஆக்கி விட்டுருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான ரிசர்வேஷன் எடுக்கணும், ஆனா எஸ்சி எஸ்டிக்கு மாத்திரம் எடுக்கக்கூடாது சார். இதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் சார். நீங்கள் ரிசர்வேஷன் எடுக்கும்போது வேணால் கேட்டகரியை வேணால் மாற்றிக்கிங்க. அதென்ன எஸ்சி எஸ்டி மட்டும் இல்லை சார். 2000 வருஷமாக அவனை அடிமையாக வச்சுருக்காங்க சார், அவங்க மேலே வர. ஆனால் அதில் நீ சொல்ல வரல, நான் இந்த சமுதாயத்தை இருந்து இந்த கேட்டகரி எஸ்சி எஸ்சி இடஒதுக்கீட்டை எப்படி ஒரே குடும்பம் அனுபவிச்சு இருக்குதோ அவங்க தான் மேலே வருதாங்க, மற்ற பேர் வர முடியலையே. அது கேட்குறீங்களா சார்? அது இல்லை, நான் கேட்குறேன். படித்தவன் அந்த கேட்டகரியில் அந்த சமுதாயத்தில் இருக்கு, மற்ற பேருக்கு அந்த ரிசர்வேஷன் கிடைக்கல சார். சார், நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எங்கே தெரியுமா வரும்? இது எல்லாமே வந்து ஒன்று அந்த பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய அரசியல், அலுவலக அரசியல். நீ சொல்ல ரஞ்சித்தும் மாரி செல்வன் தன் சமுதாயம் இப்படி சீரழிக்கிறாங்க மற்ற சமுதாயத்தை. ரைட்டு, உன் சமுதாயத்தில் இப்படி ஒரு கொள்ளை நடக்குது. ஒரே ஒரு கிருஷ்ணதாஸ் காந்தி பேர் கேட்டால் எப்படி இருக்கு? பேர் கேட்டால் எப்படி சார் இருக்கு? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகிட்டா பேர் கேட்டால் எப்படி சார் இருக்கு? சொல்லுங்க சார். கிருஷ்ணதாஸ் காந்தி யார் சார்? எந்த மதத்தை சேர்ந்தது சார்? கிருஷ்ணதாஸ் காந்தி பேர் வச்சு உங்களுக்கு என்ன தோணுது? அவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். ஆனால் ரைட்டு, ஆனால் அந்த எஸ்சியில் இருந்துட்டு அந்த கோட்டாவில் வாங்கிட்டு அவருக்கு மதம் மாறுறாரு. நீங்கள் சொல்கிறது கிரிப்டோ கிறிஸ்டியனை பற்றி பேசுகிறீங்க. இல்லை, நான் சொல்கிறது இதுதான், இப்படி தான் நடக்குது சார். இது இல்லை, நீங்கள் அதாவது அது மாத்திரம் இல்லை, இப்போ வேற இதுவாக நடக்குது. பார்க்கறதுக்கு கிறிஸ்டினா தெரிப்பா, ஆனால் அவனுடைய டிசியில் ஹிந்துன்ட்டு வச்சுக்குப்பான்.
சரி, அது நீங்க சொல்றீங்கன்னா நீ எப்பா உன் சமுதாயத்தை பத்தி சொல்றப்ப இந்த சமுதாயத்தை நம்ம சமுதாயத்தில் இப்படி நம்மளுக்கெல்லாம் பயங்கரமா இது கோல்மால் பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க, நம்ம ரிசர்வேஷனை நம்ம காப்பாத்திக்கணும், உங்களுக்கு அக்கறை இருந்தால் அது காட்டலாம் இல்லை, அது வெளிச்சம் போட்டு காட்டலாம் இல்லை, இப்போ நடக்கிற விஷயத்தை காட்டலாம் இல்லை. சார் ஜெயமோகனுடைய வெள்ளை யானை அப்படிங்கிற ஒரு நாவல் சார், அந்த ஐஸ் ஃபேக்ட்ரியில் நடந்த சம்பவத்தில் தமிழர்களுக்குள்ளே இருக்க மக்களே ஜாதிய பாகுபாடுனால ஒடுக்கப்படும் போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை உரிமையும் கொடுக்காம எப்படி நசுக்கப்பட்டாங்கன்ற ஒரு காரணத்துக்காக அவங்க எப்படியெல்லாம் மதம் மாறுறதை பற்றி யோசிக்கிறாங்க. இந்த மதம் மாறுறதுனால நமக்கு அடிப்படை சலுகைகளாவது எழுதியிருப்பாரு. இப்போ அடிப்படை சலுகைகள் கிடைக்கிறது இல்ல உண்மையில நீங்க சொல்றது கரெக்ட். இதே மாரி செல்வராஜ் ரஞ்சித் சொல்ற அவங்க வந்து சமுதாயத்துல இது வந்து மதம் மாறுறாங்க, ஆனா தன்னுடைய டிசியில் அது காட்டிக்க மாட்டாங்க சார். அது அந்த இது வந்து இல்ல வந்து இதே மாதிரி எங்க இதுல இனத்துல எங்க சமுதாயத்தில் இப்ப நடக்குது, இது அழிக்கப்பட வேண்டியது, நம்ம சமுதாயம் இது பண்ண வேண்டியது, அது பண்ணலாம்ல சார். ஒரு வித்து ஒரு குழந்தை பிறக்கும்போது ஆண் பெண் இது ரெண்டு மட்டும் தான் நம்ம பாகுபாடு பட்டு பிரித்து வைப்போம். வளரும்போது அது டிரான்ஸ்ஜெண்டராக கூட வளரலாம், இல்லை வேற ஒரு கேட்டகரி கூட வளரலாம். அது வந்து வளரும்போது அவங்களுடைய பருவகால மாற்றங்களை பொறுத்து அது மாறும். அது மாதிரி தான் இதுவுமேவும். இது வந்து இவங்க பிறப்பால் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு வரும்போது அவங்க வளர 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 வந்து அது அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை, அதை பொறுத்து அவங்க எப்படி வேணாலும் மாறுபட்டுக்கலாம் இல்லையா? அதில் ஏன் நீங்கள் வந்து சாதியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திணிக்கிறீங்க சார். நீ மதம் மாறிக்கோ, ஆனால் அந்த எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த கோட்டால இல்லை, அந்த கோட்டா வந்து மாற்றிக்க மாட்டேறாங்க, டிசியில் மாற்றிக்க மாட்டேன்றாங்க, ஏமாத்துறாங்க. இப்படி நம்ம சமுதாயத்துல ஆமா யாரு சார் சரி பண்றது? அப்படி கிடையாது. நீ இல்ல இல்ல ஆமா இல்ல நீ சொல்ல வர ஆமா ஆமா மாரி செல்வாஜ் சொல்லணும் இல்ல, நீ உன் சமுதாயத்துல நாங்க இப்படி கீழ்படுறோம் இவ்வளவு இதுன்ட்டு. ஆமா, நம்ம சமுதாயத்தில் இப்படிலாம் கருப்பாடுகள் இருக்கு, நீங்க உஷாரா இருக்கணும், நம்ம உடைய பெனிஃபிட்லாம் இவங்களாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, படித்த அந்த பெனிஃபிட்ஸை அவங்க தான் அனுபவிக்கிறாங்க, மற்றவங்களுக்கு நம்ம இதில் கிடைக்க மாட்டேங்குது, இது பண்ணலாம்ல, அதுக்கான போராட்டத்தில் இறங்கலாம்ல. இல்லை இல்லை இல்லை, வெறும் சினிமா மாத்திரம் எடுக்க முடியாது, அவன் நீ சேர்ந்த சமுதாயத்துக்கு வந்து களத்தில் இறங்கலாம்ல, ஏன் இறங்க மாட்டேன்ற சார்? அவர் எடுக்கிற தொழில் சினிமா, அப்படி கிடையாது. நீ இல்ல இல்ல அவருடைய முன் வைக்கிறதுல நீங்க வந்து இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா, சினிமாவை நீ பாக்குறீல உன் மக்களையும் சேர்த்து பாரு பாக்க. ஆமா, அப்படிதான் அக்கறை வரணும், அப்படிதான் வரணும் சார். ஏதாவது ஒரு தொழில உருப்படி அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இல்ல 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 இல்ல, உன் படம் எடுக்கிறது உன் சமுதாயம் மத்த இது மாத்திரம், ஆனா மற்ற சமுதாயத்துல வந்துதான் உன் படத்தை ஓட்ட வைக்கிறாங்க. அப்படி அப்ப ஆமா இல்ல இல்ல. இப்ப சார் வாழை ஹிட்டானது காரணம் என்ன? பரியேறும் பெருமாள் ஹிட்டானது காரணம் என்ன சார்? பரியேறும் பெருமாள் இல்ல இல்ல இல்ல, நான் கேட்க மாமன்னை ஹிட்டானதுக்கு அவங்க சமுதாய மக்கள் பார்த்து தான் அது ஹிட்டாச்சா? இவ்வளவு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சதுக்கு காரணம் என்ன? நீ வந்து மற்ற சமுதாயத்தை பார்த்து என்ன இது இருக்கு, நீ வந்து பாசிட்டிவா இதெல்லாம் சொல்றியா சார்? ஒவ்வொரு குடும்பம் நெகட்டிவா தானே சொல்ற. இல்ல இல்ல, பணத்துல வந்து எந்த சமுதாயம் கிடையாது, அது எந்த சமுதாயத்துல வந்தது இந்த சமுதாயத்துல வந்தது கிடையாது. உண்மையில ராமதாசை இவ்வளவு எதுக்குறீங்கல்ல, நாடக காதல் இதுன்ட்டு, உண்மையில அப்படிதான் போடுறாங்களோன்ட்டு எனக்கு ஒரு எண்ணம் வருது. அப்படிலாம் இல்லை சார். சார் நீங்கள் சொல்கிற இந்த வார்த்தைகளை எங்கேயோ அங்கங்கே ஒரு இடத்துல பிச்சு நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க. நீங்கள் சொல்கிற இந்த மாமன்னன் படத்தை எடுத்துக்கோங்க, வாழை படத்தை எடுத்துக்கோங்க, பரியேறும் பெருமாள் படத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அந்த சமுதாயம் இல்லை இல்லை, அந்த சமுதாய மக்கள் பார்த்து மற்ற அந்த சமுதாயம் மக்கள் பார்த்து அதை வெற்றி அடிப்ப செஞ்சாங்க கிடையாது சார். ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ், காமன் ஆடியன்ஸ், சினிமா லவ்வர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு சாதிய கட்டமைப்புல இருந்து தான் அவன் வெளியில் வருவான். சினிமாவுக்குள்ளே வரும்போது அவன் பார்த்ததுக்கு அப்புறம் இது சாதியம் சார்ந்த படம் போது அப்படின் போது இது நம்மளுடைய சாதிக்கு தப்பா இருக்கு, புறம்பா இருக்குன்னு போது அவன் வெளியில வந்து பேச முடியும். அவன் எப்படி வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த சாதி படத்தை பார்த்து தான் பேசுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். ஆமா சார், நீ எடுக்கிறதெல்லாம் அப்படிதான் சார். உன் சமுதாயம் சொல்லிதான் சார் எடுக்கல. இல்ல இல்ல, உன் சமுதாயத்தை சார்ந்த நீ காசு பண்ணும். இல்ல இல்ல இல்ல, நீ காசு இல்ல இல்ல, அந்த காசு உன்னுடைய சமுதாய மக்கள் பார்த்து தான் கிடைச்சதா? மற்ற சமுதாயத்தை பார்த்துதானே கிடைச்சது. சரி, படம் எடுத்துட்டியா, படம் வெற்றி விழா நடக்கிறப்ப என் படம் மற்ற சமுதாயத்தில் பார்த்து இது இந்த படம் ஓடிச்சு அவங்களால இதுன்ட்டு
அவங்களுக்கு ஒரு நன்றியாவது தெரிவிக்கிறியா? அவங்கள எதிரியா பாடுறா நம்மளை இப்படி தான் இழிவுபடுத்துறாங்க, மற்ற சமுதாயம் அப்படிதான் நீ குத்தி கட்டுற, அந்த சமுதாய மக்கள் என்ன சார் ஆவாங்க? முதல்ல ஒரு படைப்பாளி அவன் படைப்பு சரியா இருக்கு தவறா இருக்கு அப்படின்ற பார்வைக்குள்ள நம்ம போகலாம். எதுக்கு வந்து மாரி செல்வராஜும் அதே சமயம் சார் அவங்க தான் சார் இந்த ஆணவ கொலைக்கு அதிகமா இது பண்றாங்க, அவங்க தூண்டி விடுறாங்க. மற்ற சமுதாயத்தை நீங்க லவ் பண்ணுங்க, அப்பதான் நம்ம இதுன்ட்டு அப்படிலாம். ஆமா ஆமா, மாரி செல்வராஜ் ரஞ்சித் சார் ஆமா அப்படி ஆமாங்க சார். ஆமா நான் இதெல்லாம் ஆமா சார் இந்த விஷயத்துல கலப்பு திருமணம் பண்ணுங்க சொன்னது பெரியாரு சார், இவங்க சொல்லல. இல்ல அவர் சொன்னாரு, ஆனா பெரிய லெவல்ல நான் எடுப்பல. புரியுதா? இவங்க வந்து இப்படிதான் பண்ணுங்க, நம்ம சமுதாய மக்கள் இப்படிதான் போகணும். ஒரு பிரச்சனை அடிப்படையா பிரச்சனையா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? சினிமாவில் இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து இந்த ஜாதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வெளிப்படையா சொன்னதுங்க ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. வேதம் புதிது படத்துல பாலு தேவர் சார் உண்மையில இருக்கட்டும் சார். இல்ல தமிழ் பாரதி தமிழ் சினிமாவே கெடுத்து இவங்க 2 பேர் தானே சார். அதே மலையாளத்துல பாருங்க, கன்னடத்துல பாருங்க, நல்ல சினிமா வருதா, கதை களமோடு வருது. இங்க எங்க சார் வருது? இல்ல நீங்க சொல்ற ஒரு பாயிண்டா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னன்னா மலையாளத்துல இப்ப சமீபத்துல கூட டொவினோ தாமஸ் நடிச்ச ஏஆர்ங்கிற ஒரு படம் ஒரு ஜாதியை வச்ச படம் தான். ஆனா இந்த ஜாதிக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசுற படம் தான். ஆனா அது கதையா போச்சு. இங்க வந்து சில இடங்கள்ல மாரி செல்வராஜ் ரஞ்சித்தும் ஜாதியை திணிக்கிறாங்கன்றத நானே நிறைய ரிவ்யூஸ்ல பேசியிருக்கேன். ஆனா அதுக்காக நீங்க சொல்ற மாதிரியான தூண்டுதல்லாம் இருக்கு இல்லையா, இவங்க தான் எல்லாத்துக்குமே ரூட்டு போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, அது முற்றிலும் தவறுன்னு தான் நான் சொல்ல வரேன். உண்மையிலே ராமதாஸ் சொல்றது அவங்க கேட்கல, அவங்க நடந்துக்கலான்ட்டு சொல்றீங்களா? அது அரசியல் பார்வை சார், அரசியல் பார்வை. அங்க என்ன நடக்குதோ, சினிமாங்கிறது அரசியலுங்கிறதும் சினிமாங்கிறதும் மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது பின்னி பிணைந்தது, ஒன்றோட ஒன்று ஒரு விஷயம். அங்க சம்பவத்தை எடுத்து இங்க கற்பனையாகவும் போடலாம், ஒரு கற்பனை கதையை வச்சு அது மாதிரி ஒரு இமேஜை வச்சு ஒரு படமாகவும் எடுக்கலாம். அதனால இது எல்லாமே பின்னி பிணைந்தது சார். மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் அவங்க சமுதாயத்தை நல்லபடியாக மேலே வரணும்ட்டு சொல்கிறாங்க. மாரி செல்வராஜ் தான் சொல்லியிருக்கேன், நான் என்னோட படம் எல்லாமே புளியங்குளத்தில் தான் நான் எடுப்பேன், எங்கள் ஊர் மக்களை தான் நடிப்பேன். இப்போ அந்த வாழைப்படத்தில் நடித்த பசங்களாம் அவங்க அக்கா பசங்க தான், அந்த ஊர் பசங்க தான் நடிக்க வச்சிருக்காங்க, ஊர் மக்களை தான் நடிக்க வச்சிருக்காரு. கேட்குது அவங்க சமுதாய மக்கள் நல்லபடியாக வளரணும்ட்டு இதெல்லாம் சார். அவர் இப்போ இப்படியே வெட்டி மடிங்கடா இல்லை, அவர் முதல்ல இந்த ஊர் அவரு வாழ்ந்த ஊருக்கு நான் பண்ணணும்னு நினச்சிருக்காருல்ல, அது ஒரு பாராட்டுக்கு ஒரு முதல் படின்னு நம்ம நினச்சிக்கலாம்ல. ஏன் அதில் என்ன பிரச்சனை இருக்கு? இல்லை அப்படி கிடையாது. ஒரு படம் வந்து பயங்கரமான இது சார். சரி சார், நீங்க அப்படி சொல்றீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா, ஜாதி படம் இவங்க மட்டும் எடுக்கல, மோகன்ஜி தான் ஜாதி படத்துக்கு அவங்க மக்களுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு? இல்ல நீங்க உருவாக்கி விட்டீங்க சார். நான் அது மாதிரி எடுக்க வேண்டியதா இருக்கு. உருவாக்கி விட்டுட்டாங்க மோகன்ஜி அவங்களுடைய. ஆமா அப்படிதான் பண்ணணும். நீங்க வந்து ஒரு இதுவா காட்டுறப்ப எங்க இதுலயும் எப்படி இப்போ நீங்க எப்படி பண்றீங்க, ரஞ்சித் எப்படி பண்றீங்கன்ட்டு நாடக கதை எப்படி அரங்கேற்ற அவர் சொல்றாரு. நீ ரஞ்சித் ஏன் தப்பா சொல்ற? நீ மாத்திரம் கரெக்டு, ரஞ்சித் தப்பா? நான் யாரையுமே தப்பு சொல்லல சார், எல்லாருமே ஜாதிய படங்கள் தான் எடுக்கிறாங்க. நான் இவங்கன்னு குறிப்பிட்டு சொல்ல, ஆனால் இவங்களால தான் சமுதாயம் சீரழியுது அப்படிங்கிற அந்த கருத்துக்கு முரண்பட்டு தான் நான் சொல்கிறேன். அப்படி எதுவுமே நடக்கலை. ஆனால் ஜாதிய படங்கள் எடுக்கிறது சமுதாயத்துக்கு ஆரோக்கியமானது இல்லைங்கிறத வேணால் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஜெம் டிவிக்காக உன் பொண்ணான நேரத்தை வரைக்கும் மிக நன்றி சார். நன்றி சார்.